ராமேஸ்வரத்தில் இருக்கிற இந்த அக்னி தீர்த்தம் 23 முக்கியமான தீர்த்தங்களில் முதன்மையானது. இந்த அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்குள்ளே இருக்கிற மற்ற 22 தீர்த்தங்களில் குளிக்கணும். குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சாமியை தரிசனம் பண்ணணும். ராமபிரான் சீதையை கவர்ந்து சென்ற ராவணனை கொன்ன பிறகு அந்த பாவத்தை போக்குறதுக்காக முதல்ல இந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடி அதுக்கப்புறம் தான் சிவபெருமான மணல்லையே உருவாக்கி அதுக்கப்புறம் பூஜை செய்தார். அதுக்கப்புறம் தான் அவருடைய பிரம்மதோஷம் கழிஞ்சு அவர் அரண்மனைக்கு திரும்பினார். அதனால் நம்முடைய பாவங்களை போக்கிக்கிறதுக்காக முதல்ல இந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடி அதுக்கப்புறம் மற்ற 23 தீர்த்தங்களில் நீராடி அதுக்கப்புறம் தான் சிவபெருமானை தரிசனம் பண்ண போகணும். நம்முடைய அரசாங்கம் இந்த அக்னி தீர்த்த கடலை ரொம்ப அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல படித்துறை மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க. தண்ணீர் கடலில் அலையே இல்லை, நல்லா மூழ்கி நதியில் நீராடுற மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த அனுபவம். கடலில் மூழ்கி நீராடி நாங்களும் அதுக்கப்புறமா சிவபெருமானை தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் பெற்றோம்.